ಹೊತ್ತು ಗೊತ್ತಿನಾರ ನಮ್ಮ ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ಏನಿದ್ರು ಕೇಳುವಂತ ವಾಡಿಕೆ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಏನಾದರೂ உறுதியா குத்தினாரு பஞ்சுருளி இப்போதைக்கு நான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. நான் கேட்கணும். இந்த இடம் நிலம் சொத்து இது எதுவுமே இந்த ஊருக்காரங்களுக்கு சொந்தம் இல்லை. பேசாதன்னு சொல்றல. இது உங்களோடது கூட இல்லை, என்னோடது. நீங்க தான் இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿನಾರೆ. ನಿಮ್ಮ ಜಾಗ ನಾನು ಎದುರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಊರಿನವರ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಎದುರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲಿವರೆಗೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ನೀವು ಹಿಂತಿರಿಸಿ ಕೊಡ್ಬೋದು ಗೊತ್ತಿನಾರೆ. இது பாருங்க, உங்களால திருப்பி வாங்கி கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, இதை நான் எங்க போய் வாங்கணுமோ அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ಜಾಗ ಊರಿನವ್ರದ್ದು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ, ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರಬೇಕಾಗ್ತದೆ. இதெல்லாம் ஊருக்காரங்க தான். இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನಾಗಿ, ದೈವವಾದ್ರೆ உன்ன மாதிரி அவரு ஒரே ஒரு கல்லுக்காக தன்னோட ஆயுதத்தை கீழே போட்டு பெரிய இடத்தை அந்த ஊருக்கே தானமா கொடுத்தார். அன்னிலிருந்து அந்த வம்சத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கல்லை தலை மேல தூக்கி வச்சுட்டு பூஜை பண்ணாங்க. ராஜாவோட சந்ததி மாறினதும் அந்த இடம் அவங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்க. அமைதியா அவங்க கிட்ட கொடுத்ததை புடுங்கிறத விட்டுட்டு தெய்வத்துக்கிட்ட நேரா கேட்க போயிட்டாரு. அந்த தெய்வம் இருக்கு இல்லை, அந்த தெய்வ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவன் இடத்தை பத்தி ஏதாவது பேசினா ரத்தம் கக்கி சாவன்னு சொல்லிட்டான். அப்போ இது வேஷமா இல்ல தெய்வமா அங்க இருக்கிறவர் கேட்டார். அப்போ வேஷம் போட்டவன் அவமானத்துல ஓட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டவன் அங்கேயே ரத்தம் வாங்கி எடுத்து சேர்த்தான். அவரோட மகன் தான் பிள்ளைக்காவது அந்த இடம் கிடைக்கணும்னு நினைச்சான். நமக்கு வேணும்னு நினைக்கிறது தப்பு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சரியா? எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்குமே. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் சொல்றதை செய்யுங்க. நல்ல கடவுள் கடவுள் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை எடுத்துட்டு ஊரை விட்டு போயிடுங்க. வாய முடுங்க பரதேசி. தானமா எங்க கிட்ட இருந்து நிலத்தை வாங்கின உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு? நீ எந்த தைரியத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. அடைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியுமா? உன் நிலைமை இப்ப அப்படிதான் இருக்கு. ஜெயக்குமார், அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிற நெருப்புன்னு சொன்னால நிறுத்தி என்ன செய்யும் காட்டுங்க.